So basically that's about it, and I'm really hoping that my ரொம்ப நாட்களா ட்ரீட்மெண்ட்ல இருந்துகிட்டு வந்த ஆக்டர் ஸ்ரீ இப்ப எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கற வகையில ரீசெண்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா 2023 ரிலீஸ் ஆன இருகப்பற்று படத்துக்கு அப்புறம் காணாம போயிருந்த ஆக்டர் ஸ்ரீயோட நிலைமை அதுக்கப்புறம் என்னாச்சுன்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உடல் மெலிஞ்சு போய் தலைமுடியெல்லாம் பெருசா வளர்த்து அதுல ஒரு மாதிரி கலர் அடிச்சு வச்சிருந்த இவருடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகி இருந்தது. போதைக்கு அடிமையாயிட்டாருன்னு பல வதந்திகள் ஒரு பக்கம் பரவ, இன்னொரு பக்கம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்ரீக்கு சைக்காலஜிக்கலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, தேவையில்லாம வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரை தேடி கண்டுபிடிச்சு ரெக்கவரியும் பண்ணிருந்தாங்க. மேலும் ஸ்ரீயோட ஃப்ரெண்டான டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஆக்டர் ஸ்ரீ வந்து டாக்டரோட அறிவுறுத்தலின் பேர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வராரு. சோ அவரை பத்தி தப்பா எதுவும் பேசாதீங்க, வதந்திகளையும் பரப்பாதீங்கன்னு சொல்லி போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரை பத்தி அப்டேட்டே வராம இருந்த நிலையில நேத்து ஆக்டர் ஸ்ரீ இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தன்னோட ரீசென்ட் போட்டோ ஒன்னையும் ஒரு புக்கோட கவர் பேஜையும் ஷேர் பண்ணி கேப்ஷன்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். அதாவது நான் மே கமின் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் நாவல் எழுதி லான்ச் பண்ணிருக்கேன், அது அமேசான்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்ப ஆக்டர் ஸ்ரீ வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணி ரொம்ப பிரைட்டாவும் எனர்ஜெட்டிக்காவும் போல்டாவும் பேசியிருக்காரு. ஆக்சுவலா இந்த வீடியோ மூலமா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, தான் இப்ப ஒரு கிரியேட்டிவோட திரும்ப வந்திருக்கிறதாவும், அதாவது தன்னுடைய முதல் நாவலை எழுதி லான்ச் பண்ணிருக்கிறதாவும், மே ஐ கமின் அப்படின்ற பேர் வச்சிருக்கக்கூடிய இந்த நாவல் ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர் சார்ந்தது. சோ ரொமான்டிக் காமெடி படங்களை விரும்பி பாக்குற மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அமேசான்ல தான் இருக்கு, வேணும்னா வாங்கி படிங்க. கண்டிப்பா இந்த புக் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வீணாக்காது, பயனுள்ளதா மாத்தும்னு சொல்லிருக்காரு. ஆக்சுவலா ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆளாகிருந்த ஆக்டர் ஸ்ரீ இப்ப ஒரு புக் எழுதி கம்பேக் கொடுத்திருக்கிறத பார்த்த பலரும் ரொம்ப பெருமையோட பாராட்டிக்கிட்டு வராங்க. ஆக்டர்ல இருந்து ஒரு புக் ரைட்டரா மாறி இருக்கக்கூடிய ஆக்டர் ஸ்ரீ இதுக்கப்புறம் திரும்ப நடிக்க வருவாரான்னு தெரியல. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.